ஃப்ரெண்ட்ஸ், மக்களுக்கு வணக்கம். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கிடுச்சு. ரொம்ப நாள் கிடையாது, ஒரு சில நாட்கள் மட்டும்தான் இருக்கு. இந்த நிலையில ஒவ்வொரு கட்சியினரும் ரொம்ப தீவிரமான பிரச்சாரங்கள்ல ஈடுபட்டுக்கிட்டு வராங்க. ஒவ்வொரு கட்சியினரும் மத்த கட்சியினரை எப்படி தாக்கி பேசலாம், அவங்களோட மைனஸ் என்னென்ன அப்படிங்கறத எடுத்து ஒவ்வொருத்தருமே அலசி ஆராய்ஞ்சு ஒவ்வொருத்தரையும் தாக்கி தாக்கி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுல விஜயோட பிரச்சனை தான் ரொம்ப பெரிய பேசு பொருளா ஆச்சு. அதாவது விஜய் சங்கீதா டிவோர்ஸ் தான் ரொம்ப பெரிய பேசு பொருளாச்சு. அந்த நேரத்துல விஜயோடைய ஆதரவாளர்கள்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஏன் மத்த கட்சியில இருக்கிறவங்க 2 பொண்டாட்டி 3 பொண்டாட்டி இல்லையா, விஜய் பண்றது மட்டும் தான் தப்பா அப்படின்ற அளவுக்குலாம் எல்லாரும் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அவ்வளோ சப்போர்ட் கொடுத்திருந்தாங்க. ஒவ்வொரு கட்சி தலைவர்களுடைய மனைவி பேரை சொல்லி இவங்களுக்கு இவங்க இத்தனாவது, இவங்களுக்கு இவங்க 3வது, அந்த மாதிரி எல்லாம் நிறைய பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இதுக்கெல்லாம் ஒரு காரணமா இருந்தது விஜய் சங்கீதா டிவோர்ஸ் தான். விஜய த்ரிஷா கூட சேர்த்து வச்சு பயங்கரமான விமர்சனங்கள், பயங்கரமான கண்டனங்கள்லாம் எழும்புச்சு அவருக்கு எதிரா. இப்படியெல்லாம் ஒரு தலைவர் பண்ண முடியுமா, வீட்டை காப்பாற்ற முடியல, எப்படி நாட்டை காப்பாத்துவீங்கன்னு சொல்லிலாம் நிறைய பேர் கேள்விகள் கேட்டிருந்தாங்க. பட் நான் சொன்ன மாதிரி விஜயோட ஆதரவாளர்கள், விஜயோட கட்சிக்காரர்கள், விஜயோட ரசிகர்கள்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, யாரும் பண்ணாத தப்பா, கலைஞருக்கு 3 வைஃப் இல்லையா, அந்த மாதிரி எம்ஜிஆருக்கு இல்லையா, இல்ல நம்மளோட முதலமைச்சருக்கு இல்லையா, அப்படி இப்படின்னு சொல்லி தாறுமாறா எல்லாரும் பேச ஆரம்பிச்சாங்க. பட் ஒவ்வொரு அரசியல் தலைவர்களுடைய உண்மையான நிஜ மனைவிகளோட பெயர்களை தான் இப்ப நாம பார்க்க போறோம். யாரு அவங்க அப்படின்றதையும் பார்க்கலாம். அதுல முதல் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய மனைவி பெயர் தயாளு அம்மாள். கலைஞருடைய முதல் மனைவி இறந்ததுக்கு அப்புறமா அதிகாரப்பூர்வமா சட்ட ரீதியா இவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு இவங்களை. அடுத்து நம்மளோட முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய மனைவி பெயர் துர்கா ஸ்டாலின். உதயநிதி அவர்களுடைய மனைவி பெயர் கிருத்திகா உதயநிதி. உதயநிதியை பத்தின கான்ட்ரவர்சி வராம இல்லவே இல்ல. பல நடிகைகள் கூட சேர்த்தலாம் உதயநிதியை வச்சு பேசியிருந்தாங்க. பட் எது எப்படி பேசினாலும் அவர் நிஜ மனைவி கூட தான் இருந்துட்டு இருக்காரு அப்படின்றதுதான் இன்னைக்கு பெரிய ஒரு விஷயமா இருந்துட்டு இருக்கு. மத்தவங்க லைஃப்ல அதுவே பிரச்சனையா இருக்கும்போது இவங்களோட லைஃப்ல அந்த பிரச்சனைகள் இல்ல அப்படின்றதான் எடுத்து காட்டுற விதமா தான் இந்த விஷயம் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய மனைவி பெயர் விஜயலட்சுமி பன்னீர்செல்வம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்களுடைய மனைவி பெயர் ராதா எடப்பாடி பழனிசாமி. கண்டிப்பா இவங்களை தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது, ஏன்னா இவங்களுமே அரசியல்ல தான் இருக்காங்க. பாமகல கட்சி 2 இருக்கு. அதோட நிறுவனர் ஒருத்தர், தலைவர் ஒருத்தர் அப்படின்னு சொல்லி 2 பேருமே ஒரு கட்சிக்காக மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிறாங்க. அவங்க 2 பேர் வெளியாட்களோ இல்ல தூரத்து சொந்தமோ கிடையாது. அப்பா மகனுக்குள்ளதான் நிறைய பிரச்சனைகள் அந்த கட்சியை வச்சு நடந்துகிட்டு இருக்கு. அப்பா இப்ப தனியா பிரிஞ்சுட்டாரு, மகன் தனியா பிரிஞ்சுட்டாங்க. அன்புமணி அவர்களுடைய மனைவி பெயர் சௌமியா அன்புமணி. இவங்க தர்மபுரி மாவட்டத்துல ஆல்ரெடி எலெக்ஷன்ல நின்று இருக்காங்க, இப்பவும் அவங்க நிக்கிறாங்க. அவங்களுக்காக அவங்களோட பொண்ணுங்க தான் 2 பேருமே ரோடா வீடு வீடா போயிட்டு ஓட்டு கேட்டு வாக்கு சேகரிச்சிட்டு இருக்காங்க. அன்புமணியோட அப்பா ராமதாஸ் பாமக கட்சியோட நிறுவனரை இவர் தான். இவரோட மனைவி பெயர் சரஸ்வதி ராமதாஸ். டிடிவி தினகரனுடைய மனைவி பெயர் அனுராதா தினகரன். வைகோ அவர்களோட மனைவி பெயர் ரேணுகா வைகோ. விஜயகாந்த் அவர்களுடைய மனைவி பெயர் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ அவங்க திமுகல போய் சேர்ந்துட்டாங்க. திமுகல போய் சேர்ந்தாலும் திமுகவை தான் தாக்கி பேசுறாங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமான வீடியோஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. அவங்க பேசுறது, அது பேசுறாங்களா உண்மையிலே இல்லாட்டி ஏஐ மூலமா அப்படி பேச வைக்கிறாங்களான்றதே தெரியல. ஏன்னா அந்த கட்சியிலே சேர்ந்துட்டு அவங்களுக்கு எதிராகவே பேசுற மாதிரியான வீடியோஸ் நிறைய வந்துட்டு இருக்கு. கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய மனைவி பெயர் பிரேமலதா விஜயகாந்த். மறைந்த மூத்த தலைவர் நல்லக்கண்ணு அவர்களுடைய மனைவி பெயர் ரஞ்சித் அம்மாள். சீமான் அவர்களுடைய மனைவி பெயர் கயல்விழி. இப்ப இவங்களும் அரசியல்ல இறங்கி நிறைய விஷயங்கள் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க, பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ வரக்கூடிய தேர்தல்ல நாம அவங்களையும் பார்க்கலாம். ப சிதம்பரம் அவர்களுடைய மனைவி பெயர் நளினி சிதம்பரம். ஜி.கே. வாசன் அவர்களுடைய மனைவி பெயர் சுனிதா வாசன். எம்.கே. அழகிரி அவர்களுடைய மனைவி பெயர் காந்தி அழகிரி. அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுடைய மனைவி பெயர் ஜனனி அன்பில் மகேஷ். நான் சொன்ன இவங்க எல்லாரும் தான் அரசியல் தலைவர்களுடைய நிஜ மனைவிகள். அதை தாண்டி நாம பல பேரை அவங்களோட வச்சு விமர்சனங்கள் பேசுறது, கிசுகிசுக்கள் பேசுறது, இந்த மாதிரி விஷயங்களும் நடந்துகிட்டு தான் இருக்கு. நான் சொன்ன இந்த தலைவர்கள்ல உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அரசியல் பத்தியும் சினிமாவை பத்தியும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் டே பை டே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட்வுட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.